மற்றும் ஒரு அண்மை செய்தி, கிருஷ்ணகிரியில் அதிமுக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். ராஜேஷ் வணக்கம். திமுக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் போராட்டம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கிருஷ்ணகிரியில் அதிமுக போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சாகுபடி விவசாயிகளுடைய துயரங்களை போக்குவதற்கு முன்வராத திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் வரும் 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது தமிழகம் முழுவதும் பயிரிட்டுள்ள விவசாயிகளினுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்காத திமுக அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விவசாயிகள் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த விவசாயிகளிலே குறிப்பாக இந்த சீசனிலே மாங்காய் சரியான விற்பனை செல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. மாங்கூழ் தொழிற்சாலைகள் கிலோ ஒன்றுக்கு 4 முதல் 5 ரூபாய் மட்டுமே தர முன்வருவதாகவும், இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கின்றார். விவசாயிகள் கொள்முதல் விலையாக மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை எனவும் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.